ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ரூபன். நமக்கு கால் பண்ணுற நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, உங்கள் கம்பெனி பேஜில் கல் ரேட் கொஞ்சம் அதிகமாக தெரியுது, நான் இன்னும் 2-3 கம்பெனி பேஜில் விசாரித்தேன், அங்கே வந்து ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நியாயமான கேள்வி தான். இந்த கேள்விக்கு பதிலாக தான் இன்னைக்கு இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 வருஷமாக நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. 5 வருஷமாக டைரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்தே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மகிட்ட ஒருத்தவங்க 10,000 கல் கேட்குறாங்கன்னா, நம்ம ஒரு 10,050 100 கல் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு விட்றது வழக்கமாகவே வச்சுருக்கோங்க. 200 கல் 250 கல்லுலாம் சில சைட்டில் நம்ம அன்லோட் பண்ணி கொடுக்கும்போது கூட இருந்திருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா கல் நம்ம செழிப்பாக போட்டு விட்றது வழக்கம் தாங்க. ஆனால் நம்மகிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணுற வியாபாரிகள் அப்படி பண்ணுறது இல்லைங்க. 9,500 கல்லும் நம்மகிட்ட வாங்குவாங்க, 9,700 கல் 800 கல்லும் வாங்குவாங்க. நம்ம எவ்வளோ கல்லுக்கு நமக்கு பேமெண்ட் தராங்களோ அவ்வளோ கல் தான் நம்ம வண்டியில் லோட் பண்ணி எண்ணி அனுப்பி விடுவோம். ஸோ அதனால கூட கல் ரேட்டு சில பேஜில் ரேட்டு கம்மியாக கூட சொல்லலாங்க. அதனால நீங்கள் வியாபாரி மார்கிட்ட வாங்கும்போது கல்லை வண்டியோட நுப்பாட்டி வச்சுக்கிட்டு கல்லை நீங்கள் இறக்கிட்டு எண்ணிட்டு கூட நீங்கள் கல்லை இறக்குங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் வருது. அந்த டவுட்டை கிளியர் பண்ணதுக்காண்டி தாங்க நான் இந்த வீடியோவை நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். கல் நம்ம கம்பெனியில் டைரெக்டாக வாங்கி எடுத்து வீடு கட்டி பாருங்க. கல் நம்ம எக்ஸ்ட்ராவும் போட்டு விடுவோம். கல் தரத்துலையும் குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதுங்க. அவ்வளோ நீட் அண்ட் ஃபினிஷிங்காக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி திருநெல்வேலி டு சென்னை வரைக்கும் வச்சு கொடுத்துட்ருக்கோம். எப்போனாலும் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.